Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா chicken வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது chicken tikka. இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோல தோசை கல்ல chicken tikka எப்படி செய்யலாம்னு தான் சொல்லி தர போறேன். இது ரொம்ப சிம்பிள் and easy ரெசிபி. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் subscribe பண்ணலனா kindly subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் turn on பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஹாஃப் லைமோட ஜூஸ் வந்து ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த போன்லெஸ் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூடவே டைஸ் பண்ண ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. ஆனியனுமே இப்படி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்கணும். ஸோ அப்படி டைஸ் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே டைஸ் பண்ண ரெட் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட க்ரீன் கேப்சிகம் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். அதுவும் வந்து 100 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லோ கேப்சிகமையும் டைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா கூட பைண்ட் ஆகுறது மாதிரி எல்லாத்தையும் கை வச்சு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 hour வந்து இதை நல்லா மேரினேட் பண்ண வச்சுருங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஓவர் நைட் கூட ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டு அகெயின் அதை வந்து நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்கியூவர் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து இப்போ நல்லா மேரினேட் ஆன கேப்சிகம், ஆனியன், சிக்கன் இதை வந்து ஒரு பீசஸாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் கேப்சிகம், ஆனியன், சிக்கன் இப்படி நீங்கள் ஒரு பீசஸாக வந்து ஸ்குவேர் ஸ்டிக்கில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டிக்ஸ்லேயும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இரும்பு தோசைக்கல் எடுத்திருக்கேன். தோசைக்கல் ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்குவேர் ஸ்டிக்காக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்போ அதை வந்து ஒரு ஃபோர்க் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. அப்போ வந்து அது நல்லா ஈவனாக குக் ஆகும். ஸோ ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் அதை அப்படியே மாற்றி போட்டு அடுத்த சைடு குக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லாம் ஈவனாக நல்லா குக் ஆகும். இப்படி ஒரு சைடும் மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா சைடும் நல்லா ஈவனாக குக் ஆனதுக்கப்புறமா நம்ம டிக்காவை தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக சிக்கன் டிக்கா வந்து தோசை தவாலே நம்ம பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.